சாபமா. செலிபிரிட்டிஸ், நான் தான் உங்களோட அச்சு. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய ஹாய் வாசு, என்னடி எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சரிடி, கோச்சிக்காத. என்னடி இப்படி பண்ற? எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? நீ தானே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. யார் நீயா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு? அதெல்லாம் எனக்கு யாருமே ஃப்ரெண்டே கிடையாது. நீ அங்கிட்டு போறியா இல்லை நான் போவா? சரி சாரி. அப்புறம் கோவம் குறையணும்னா நான் என்ன பண்ணணும்? நீ எது சொன்னாலும் நான் கேட்குறேன், ஓகேவா? அப்படிலாம் யாரும் எனக்கு எதுவும் பண்ண வேணாம். என்னை நிம்மதியாக விட்டாலே போதும். ஏண்டி இப்படிலாம் பேசுற? நான் தான் நீ சொல்றத கேட்குறேன்னு சொல்றேன்ல. ஆமாம் ஆமாம், சொன்னதெல்லாம் நீ கேட்டுட்ட பாரு அப்படியே. இப்போ நான் சொன்னோன்னே நீ கேட்குறதுக்கு. சரிடி, இனிமேல் கேட்குறேன்டி. சாரிடி என் தங்கோல, செல்லோல, என் புஜ்ஜில்ல. யாரும் என்னை கொஞ்சவும் வேணாம், என் பேச்சையும் கேட்கவும் வேணாம். என்னை விட்டாலே போதும். இப்போ என்ன? நீ சொன்னதான் நான் கேட்கணும், அவ்வளோதானே? சரி கேட்குறேன், விடு. அது நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்காங்க. இந்தி நீ வேற எரியிற நெருப்புல எண்ணெயை சேர்த்து ஊத்துற. நான் சிஸ்டர், அப்பதான் கொஞ்சம் கிளுக்கிளுக்குலன்னு இருக்கும்ல. அம்மாண்டி, உன் கிளுகிழப்புக்கு நானாடி கிடைச்சேன். ஏன் தங்கமே, ஏன் வருந்துகிறாய்? என்னவென்று சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து விடலாம். அப்படியா? உங்க அக்கா தாண்டி எனக்கு பெரிய பிரச்சனையே, அதை தீர்த்து விடுடி. இது மட்டும் அவ காதல விழுந்துச்சுன்னு வச்சுக்க, உனக்கு இன்னைக்கு சாவு கன்ஃபார்ம். ஊன்னு சங்கூதிர வேண்டியதே. என்னடி அங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க, என்னவா? அது ஒண்ணும் இல்ல அக்கா. வாய மூடுடி, பேசாம இரேண்டி. உன் அக்கா தங்கை பாசம்லாம் அப்புறமேல் வச்சுக்கோங்க. இப்ப என் வாழ்க்கையில என்னை சங்கு ஊத்திட்டு போயிடாத. அப்படின்னா எனக்கு கொஞ்சம் காரியாகணுமே. என்ன, உங்க ஆள் தானே, வந்துக்கிட்டே இருக்காரு. டோன்ட் ஃபீல். குட் சிஸ்டர், தேங்க்யூ. முன்னாடி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்னன்னு சொல்லி தொலைடி. அக்கான்னு வந்து அதுக்கப்புறம் பேச மாட்டேற. ஒன்றும் இல்லைக்கா, நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்குறா, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நீ வந்ததுக்கு நல்லா செஞ்சிட்ட. இனி அவ என்னை வச்சு செய்வா. சோழி முடிஞ்சு, அவ்வளோதான். என்ன ராஜி, அப்படியா சொன்ன? ஆமாண்டி, அப்படிதாண்டி சொன்னேன். நீ எப்போதான் கல்யாணம் பண்ண போற, அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. சூசானி, நான் இருக்க நிலைமை தெரியாம நீ வேற எதுக்கு என்னை டென்ஷன் பண்ற? உனக்கே தெரியும்ல இப்ப அம்மா வீட்டில் இல்லைன்னு. நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ, அவங்க தன்னால வருவாங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியும். பிளான் போட்டு தான் என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்க, அப்படிதானே? இவளுக்கெல்லாம் புரியாதுக்கா, நீங்க விடுங்க, தயவு செய்து இந்த பேச்சு இதோட விடுங்க. எத்தனை தடவை தான் இதோட சண்டை போடுவீங்க? இதனால தான் உங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கு. போதும், இதோட ஸ்டாப் பண்ணுங்க. அம்மா வந்தா வராங்க, வராட்டி போறாங்க. அவளுக்கு வரணும்னு என்ன இருந்தா அவள் ஒத்துக்குவா, வராட்டி போட்டவங்க. என்னமோ நம்ம வேணும்னே அவங்கள ஒழிச்சு வச்சிருக்க மாதிரியும் இவ நம்மளை சந்தேகப்படுறத பாருங்க. சரிடி, இனிமேல் நான் பேசல. என்னாடி கடைசியில் என்னையை வில்லியாக்குறீங்க? நான் அம்மா வரக்கூடாதுன்னு நினப்பேனா? ஏன்டி இப்படி பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க தான் என்னை புரிஞ்சுக்கலைன்னா நீங்களும் ஏன்டி என்னை புரிஞ்சுக்க மாட்டேறீங்க? நீ அக்கா தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் உன்னை அம்மா ஸ்தானத்தில் தானே வச்சுருக்கேன். ஆனால் நீ பண்ணுறது எங்களுக்கு ஒன்றுமே பிடிக்கல, தெரியுமா வாசு? நான் சொல்கிறதை கேளு வாசு. ராஜாவை ரொம்ப வெயிட் பண்ண வைக்காத. இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கவே மாட்டாங்க. அதுவும் உன் வாழ்க்கையில் எல்லாமே நடந்திருக்கு. என்னென்ன நடந்திருக்கோ அதெல்லாமே அவருக்கு தெரியும். தெரியாத பர்சன்னா கூட பயப்படலான்ட்டி. அவர் வந்து ரொம்ப உன்னை கேர் பண்ணுறாரு, உன்னை சேஃபாக வைக்கணும்னு நினைக்கிறாரு, உன்னை எப்பயுமே அவருக்கு மேலே தான் வைக்கணும்னு நினைக்கிறாரு. இப்படி ஒரு பர்சன் யாருக்கிட்டே கிடைப்பாங்க? உனக்கு புரியலையா? அம்மா அதனால தானே கோச்சிட்டு போனாங்க, உனக்கே தெரியும். நீ அவங்க சொன்னதை நீ கேட்கலன்னு தானே அவங்க கோச்சிட்டு போனாங்க. தான் பெத்த பிள்ளை நான் சொல்றதை எதையுமே கேட்க மாட்டேங்குது அப்படின்ற மன வருத்தத்தில் தானடி போனாங்க. நாங்கள் எங்களுக்கு என்ன புத்தி போச்சா? சொல்லு பார்ப்போம். அவங்கள மறைச்சி வச்சு உன்னை வந்து நாங்கள் வந்து பயமுடுத்துறதுக்கு. என்ன ஆனாலும் ஒரு தாய்க்கு வந்து நாங்களே ஒழிச்சு வச்சாலும் ஒரு தாய் ஒரு மகளை பிரிஞ்சிருக்கான்னா அது ரொம்ப பெரிய வலிடி. உனக்கு புரியலையா? ஆனாலும் அந்த வலியை மறந்து அவங்க அங்கே இருக்காங்கன்னா எதனால? உன்னால மட்டும்தான். நீ ஏன் இன்னமும் தப்பை உணரவே மாட்டேங்கிற? தப்புனா நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்லலை, நீ அந்த அதான நிஜமான உலகத்துக்கு வர மாட்டேங்கிற. அவங்கெல்லாம் வந்து போய் புரியுதா? நாங்கள் மட்டும்தான் நிஜம், அதை நம்பு ஃபஸ்ட்டு. நாங்கன்னா நாங்கள் இல்லை, அவர் அதாவது ராஜாவை சொல்கிறேன். ராஜா வந்து ரொம்ப தன்மையானவர். அவரை மாதிரி ஒரு பர்சன் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சுருவோம். உனக்கே தெரியும், நானும் லவ் பண்ணி தான்
மேரேஜ் பண்ண போகிறேன். ஆனாலும் அப்படி ஒரு பர்சனோட சேர்த்து வைக்க என்னால் முடியல. ஏன்னா என் ஆளோட உன் ஆள் வந்து ஒரு அப்பா ஸ்தானம், ஒரு அம்மா ஸ்தானம், ஒரு தங்க, எல்லா ஸ்தானத்துலையுமே உன்னை வச்சு பார்க்குறாருடி. அப்போ வந்து நீ அவரை மிஸ் பண்ணவே கூடாது அந்த லைஃப்பில். புரியல எங்களுக்கு, அதுதான் கோவம், வேறு எதுவுமே உன் மேலே கோவம் இல்லை. எல்லாத்துலேயும் நீ பர்ஃபெக்டாக, நாங்கள் உன்னை வந்து குறையே சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. புரியுதா வாசு? எங்களுக்காண்டி ஒத்துக்காட்டி. ஆமாம் வாசு, நீ ஒத்துக்க, கல்யாணத்துக்கு ஒத்துக்க. அம்மா கண்டிப்பாக வந்துடுவாங்க. நீ ஒத்துக்கிட்டேன்னா நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். அதே மேடையில் நானும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறேன். ஓகேவா? பண்ண மாட்டேன்னு சொல்லலை. அப்படி ஒரு பர்சன் ரொம்ப நல்லவர். அவருக்கு போய் நானா? என்னை பார்த்தா எனக்கே அருவருப்பாக இருக்கு. நான் ஏற்கனவே லவ் பண்ணி அந்த பையனோட பழகி எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ தெரியாத பர்சனை கல்யாணம் பண்ணிட்டு போகிறது வேற. ஓகே, சரி, அம்மா பார்த்து வைக்கிறாங்க, ஓகே. இது நம்ம முன்னாடியே இருக்காரா? அவர் ரொம்ப 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 எந்த தப்புமே சொல்ல முடியாது, எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அப்படி ஒரு பர்சன். அந்த பர்சனுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டு அவர்கிட்ட போய் எப்படி, அது எனக்கு அது கனவுல கூட என்னால் யோசிக்க முடியல. அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன், செருப்பு கழட்டி அடிச்சு விடுவேன். நீ அவன் கூட ஃபஸ்ட்டு எங்கே போன? கோயில் தானே போயிருக்க, வேற எங்கே போன நீ? ஃபஸ்ட்டு ஆளு மண்டை பாரு, ஓட விட்டு அடிச்சு போட மாத்துக்க. ஒழுங்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற. அடுத்து நான் கல்யாணம் பண்ணணும், அடுத்து இந்தக்கா பண்ணணும். என்ன நினச்சிருக்கோம் மனசில்? நீ ஒருத்தி கல்யாணத்துக்காண்டி இங்கே எல்லாம் பெண்டிங்கில் நிற்கிறோம். நாங்கள் உனக்காண்டி எதுக்கடி நாங்கள் நிற்கணும்? உன்னை ஓட விட்டு அடிச்சு போய் ஒழுங்காக போய் யோசிச்சு சொல்கிறேன். உனக்கு 1 டே தான் டைம். இன்னைக்கு நைட்டு மட்டும்தான், 1 டேலாம் கிடையாது, இன்னைக்கு நைட்டு மட்டும்தான். நாளைக்கு மார்னிங் நான் எந்திரிச்சு வரும்போது நீ சிரிச்ச முகத்தோட கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லணும். ஓகே? யார் இவ? நம்மளோட மோசமாக இருப்பா போல. ஆத்தி பயவுள்ள அக்கா 16 அடி பாஞ்சா இவ 72 அடி பாய்வா போலையே. ஆனால் நான்லாம் ஏன் தான் பிறந்தேன் இருக்கு கேட்டியா? கடவுளே, ஊரில் 10-15 ஃப்ரெண்டு வச்சுருக்கவேலாம் நல்லா இருக்கேன். ஆனால் ஒரே ஒரு ஃப்ரெண்டு வச்சுட்டு, அதுவும் அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு தங்கச்சி, இவளுக்கு கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. கடவுளே, என்னை காப்பாத்துமையா. என்னாடி சொல்லிக்கிட்டு இருக்க? என்னை யோசிக்க விடாம நீ பாட்டி பேசிக்கிட்டே இருக்க. உனக்கு கொடுத்தாலாம் டைம்லாம் முடிஞ்சு போச்சு. போ 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 போ, கிளம்பு. எங்களுக்கு தூக்கம் வருது, போய் டிஃபன் செய் சீக்கிரம். போ. இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாண்டி, நாங்கள் இங்கே தான் இருக்கோம். நீ எங்கே போன ஃபஸ்ட்டு அதை சொல்லு. அட போங்கம்மா, நீங்கள் வேற. நீங்கள் பண்ண காலையில் கூத்து இருக்கே சாமி, அதை பார்த்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. அதான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்தேன். இப்படி என்னடி பண்ணீங்க சொல்லுங்கடி எனக்கும். ஹாய் டார்லிங். ஸோ இவர் வேற வந்துட்டாரா? இனி அவ்வளோதான், நான் தூங்க போன மாதிரி தான். என்ன செல்லம், என் மேல கோவமா இருக்கியா லேட்டா வந்துட்டேன்னு? இல்லையே. இல்லையே, நீ பேசுறத பார்த்தா அப்படி தெரியலையே. என் மேல கோவமா இருக்க மாதிரி தானே இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, அதை முதல் சொல்லுங்க. என்ன தங்கம் இப்படி பேசுற மாமா கிட்ட? மாமாக்கு வருத்தமா இருக்காதா? முருகா, என்னை காப்பாத்துங்க. செல்லம், முருகா இல்ல செல்லம், ராஜான்னு சொல்ல செல்லம். என்ன செல்லம் இப்படி இருக்க? டே கருவா பயலே, வந்தேன்னு வச்சுக்க தூக்கி போட்டு மிதி மிச்சு போய் ஓடி போயிரு ஒழுங்கா. என்ன செல்லம் கேட்கல, என்ன தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி கேட்டுச்சு? அப்படியா? இல்லை, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை தெரியாம கேட்குறேன். இது ஒன்றும் இல்லை செல்லம், உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன், பிடிக்குமா என்னன்னு தெரியல, அதான் கேட்க. அதாவது இல்லை, என்னவா? எதுக்கு இத்தனை இழுவ? நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்கன்னு தான் நான் வந்தேன், அவளுகளை அங்கே நிற்க வச்சுட்டு. நான் இதுக்கு தான் கூப்பிடுவீங்கன்னு நினைக்கவே இல்லை. அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன். நீங்கள் ஏதோ பேசுறதுக்கு தான் கூப்பிட்டீங்கன்னு நினச்சேன். தெய்வமே இருமா, நான் சொல்லி முடிக்கவே இல்லை இன்னும். உனக்கு இது பிடிக்காதுன்னு எனக்கும் தெரியும். இது கொடுக்க வரல நான். இது வந்து என் மனசுக்கு தோணுச்சு, அதனால இது ஓகே. ஆனா உனக்கு பிடிச்சது, நீ என்ன விரும்புவியோ அதை கொண்டு வந்திருக்கேன். அது உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு, பிடிக்கலனாலும் சொல்லிடுமா. தயவுசெய்து பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லு, பிடிக்கலன்னு சொல்லினா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். சரியா? இந்த மாமா ரொம்ப பாவம். சரியா? அருவா பயலே, என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே எப்படி வம்பளுக்குறியான் பாரு. இருக்குடா உனக்கு ஒரு நாள். சரி, மாமனை மனசுக்குள்ளேயே அப்படியே புகழாத. மாமனுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கா இல்லையா? ஐயோ, நல்ல வேலை இந்த நேரம் பார்த்து பிரீத்தி இல்லை, அப்புறம் நம்ம குறந்து தங்கச்சி மது இல்லை, மெயின் ஆள் ராஜி இல்லை. இருந்திருந்தா நான் செத்தே சொல்லியே வம்பளுத்திருப்பா.
சரி சரி நீங்கள் கிளம்புங்க. நான் உங்களை மீட் பண்ண வரதே அவளுகளுக்கெல்லாம் தெரியாது. நான் அவளுகளை வீட்டுக்கு முன்னாடி நிற்க வச்சுட்டு வந்திருக்கேன். அவளுக்கு 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காளுங்க. இப்போ நான் போகலைன்னா சந்தேகம் வந்துடும். நான் சும்மா பாத்ரூம் போகிறேன்ட்டு வந்துட்டு இங்கே வந்து நின்று உங்கள்கிட்ட கதை விட்டுட்ருக்கேன். சரி நான் போகிறேன். நான் உங்களுக்கு அப்புறமேல் கால் பண்ணுறேன். ஐயோ வளர்றேனே. நில்லுடி, மாமனை இப்படி காக்க வைக்காதடி. இதெல்லாம் பாவ செயல் தெரியும்ல உனக்கு. ஏய் வந்தேன்னு வச்சுக்க, ஓட விட்டு அடிச்சுப்படி ஓடி போய் ஒழுங்கா. நானே அவளுகளை நிற்க வச்சுட்டு வந்திருக்கேன். அவளுக்கு இன்னும் என்னென்ன கற்பனைலாம் பண்ணியிருப்பாளுகளோ. அவளுக்கு கற்பனையே வேற லெவலாக இருக்கும். நான் போயிட்டு வரேன் சாமி, நீ ஆளை விடு. இப்படி என்னடி பண்ணீங்க சொல்லுங்கடி எனக்கும். இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த பொம்பளை என்ன சொல்லுச்சு? மேடத்தை அந்த கெட்டப்பில் பார்த்தவ தான் உடனே வந்து என் பக்கத்தில் கேட்டா இவங்க யாருன்னு. அந்த கேட்ட செகண்ட் ஒன்று தான். அதுக்கப்புறம் இன்னும் வரல. அவங்க பர்ச்சேஸ் பண்ணதை நான் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா மட்டும் அவள் என்ன பேசிடுவா? பேச முடியுமா அவனால்? அங்கே அந்த இடத்துல நான் இருந்திருக்கணும். அவளை ஓட விட்டு அடிச்சிருப்பேன். இந்த அக்கா வேற எல்லாத்தையுமே ஓட விட்டு அடிச்சிருவேன். யாரையுமே இப்படி அடித்ததே கிடையாது. யாரையாவது அடிக்க சொல்லணும். அப்போ தான் எப்படி அடிக்குதுன்னு பார்க்கணும். ஆமாண்டி, அவள் அமைதியாக இருந்தாலும் நீ சும்மா இருக்க விட மாட்ட போலையே. விட்டா ஆளை கூட்டிகிட்டு வந்து அடிக்க சொல்லுவ போலையே. ஆமாம், இவங்க பெரிய தியாகி. அந்த பொம்பளைக்கு பாவம் பார்க்குறியாக்கும். அந்த பொம்பளை ஒரு காலத்தில் நீ மருமகளேன்னு கூப்பிட்டுட்டு இப்போ பிச்சைக்காரின்னு கூப்பிட்டாலாக்கும். அவள் மட்டும் என் கையில் சிக்கி இருந்திருக்கட்டும், வச்சு செஞ்சிருப்பேன். கும்மி விட்டுருப்பேன். அக்கா பேசாமல் நம்ம 2 பேரும் பிளானை போடுவோம்க்கா. அந்த பொம்பளை என்னைக்காவது தனியாக சிக்கட்டும், நம்ம 2 பேரும் வச்சு செஞ்சிருவோம்க்கா. அன்னைக்கு இருக்கு கச்சேரி, பெரிய கச்சேரி. அப்பாடா, அன்னைக்கு தான் என் மனசே திருப்தி ஆகுங்க்கா. அடிப்பாவி விட்டா என்னைய கொலைகேஸ்ல உள்ள தள்ளி விட்டுருவா போல. என்ன சிரிப்பு சத்தம் ரொம்ப பயங்கரமா கேக்குது? வாங்க கதிர். அக்கா நான் போய் உள்ள டிஃபன் செய்கிறேன், நீங்கள் வாங்க. என்ன மது பயமா? யாருக்கு? எனக்கா பயமா? நான் யாருக்கு பயப்பட போகிறேன்? எனக்கு பசிக்குது, அதான் டிஃபன் செய்ய போகிறேன். சரி உங்களுக்கும் சேர்த்து செஞ்சிடலாமேன்னு பார்த்தேன். சரி நான் உள்ளே போகிறேன். நீங்கள் வாங்க கதிர். அக்கா மது அக்கா ஏன் போனாங்க? துமுறு, காதல் துமுறு, வேற ஒன்றும் இல்லை. என்னது காதல் துமுறா? என்னக்கா சொல்கிறீங்க? இருமா நீ வேற. இப்போ தானே கதிர் வந்திருக்காப்ல, இனிமேல் தெரியும். இதுக்கு பேசாமல் நம்ம வீட்டுக்கே போயிருந்துருக்கலாம். இந்நேரம் சாப்பிட்டு இழுத்து போத்தி தூங்கியிருப்போம். இவங்க குடும்பத்தில் வந்து மாட்டிக்கிட்டுச்சே. எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று இழுத்து வச்சிட்றாங்கம்மா. எதுக்குடி புலம்புற? அப்புறம் என்னக்கா எப்போ பார்த்தாலும் இந்த குடும்பத்தில் பூகம்பம் வெடிச்சுக்கிட்டே இருக்குது. நானும் ஒர்க் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. போன 1 வீக்காக ஒரு பூகம்பமே நம்ம ஆஃபீஸ்க்கும் சரி வீட்டுக்கும் சரி ஏதாவது ஒரு பூகம்பம் வெடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ தான் இவங்க யாருன்னே நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ திரும்பி மதுவக்கா லவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ எனக்கு கோவமா வராதா என்ன? சரிடி விடுடி, விட்டா நீ லவ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிடுற போல. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேங்க்கா. லவ் பண்ணுறதுலாம் ஒரு விஷயமே இல்லைக்கா. ஆனால் அவங்க சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் அவங்கள்ட்ட நான் எல்லாத்தையுமே உளறியிருக்கேன், கிண்டல் பண்ணியிருக்கேன். அவங்கள்ட்ட நான் எவ்வளோ உளறியிருக்கேன் தெரியுமா? ஆனால் இது வரைக்கும் இதுதான் நான் லவ் பண்ணுற பையன் என்கிட்ட காமிச்சது கூட கிடையாது தெரியுமா? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? போங்க, நான் இந்த ஆஃபீஸில் வேலையை விட்டு போகிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் மட்டும்தான் எல்லாரையுமே கூட பிறந்த அக்கா தங்கச்சின்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை யாருமே என்னை வேற ஒரு ஆளாக தான் பார்க்குறாங்க. எனக்கு இங்கே வேலை செய்யவே பிடிக்கல. போங்க. சரிடி தங்கம், விடுடி செல்லம். என்னடி நீ எங்கள் செல்ல தங்க பிள்ளை. அப்புறம் என்ன சொல்கிறது? வேற என்ன கொஞ்சிறது ஒன்றும் வாய்க்கார மாட்டேங்குதே. கடவுளே நீ காப்பாற்று மையா. இவங்களெல்லாம் எப்படிலாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கு. சரி தங்கம், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, ஓகேவா? அவங்க ஒரு சின்ன ரீசன்னால தான் மறைச்சாங்க. அவங்க வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. இப்போ ரீசண்டாக அவங்க வாழ்க்கை மாறிடுச்சு. இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்க வாழ்க்கை தெரிஞ்சாலே நீயே ஓ இதுக்காண்டி தான் மறைச்சாங்களா, இதுக்காண்டி தான் இப்படி இருந்தாங்களா நீயே யோசிப்ப. அப்படி ஒரு பாஸ்ட் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதை மறைச்சிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் ஒன்று, அவங்க இவ்வளோ தூரம் மறைச்சிட்டு வாழ்கிறதே பெரிய விஷயம். நானாக இருந்தேன்னா எனக்கே ஹார்ட் அட்டாக்லாம் வந்துடும் தெரியுமா? அப்படி ஒரு பெரிய விஷயம்லாம் நடந்துச்சு. அவங்க அம்மா அவங்க கூட இல்லை தெரியுமா? அதுவே அவங்களுக்கு ஒரு கையில்லாத மாதிரி இருந்துமே அவள் பிஸ்னஸில் பெரிய லெவலுக்கு வருவான்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல.
அவ்வளோ போராட்டம், அவ்வளோ வலி, அவ்வளோ ஏமாற்றம், அவ்வளோ நம்பிக்கை துரோகம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லடி. அவ்வளோ வலியெல்லாம் நிறைய அனுபவிச்சிட்டா. அதாவது நான் கூட இருந்து பார்த்துட்டேனா, அதாவது நாங்கள் கூட இருந்தோம், பக்கபலமாக நின்னோம், மித்தபடி நாங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ண கிடையாது. அவளோட வெறியால் மட்டும்தான் இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்கா. ஒவ்வொரு தடவையும் அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். அப்போல்லாம் இவ்வளோ விளம்பரம்லாம் கிடையாது, இந்த மாதிரி நிறையா டெவலப்மெண்ட் கிடையாது. இப்போ தான் ஆன்லைன் இந்த மாதிரி இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்கு. முன்னாடிலாம் சின்ன நோட்டீஸ், அப்புறம் வீட்டுக்கு இந்த மாதிரி பண்ணுறது தான், ஒரு குட்டி கடை அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் இவ்வளோ, அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு இவ்வளோ ரீச் ஆக முடியுமோ அவ்வளோ ரீச் ஆயாச்சு. அதனால தான் இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கான். அதுக்கு கூட இன்னும் நேம் வைக்கல. அவங்க அம்மா வந்துடுவாங்க இன்ன வரைக்கும் நேம் கூட வைக்காமல் ஓட்டிக்கிட்டு இருக்கா கடைன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய பேலஸ் மாதிரி அவள் பார்த்து செதுக்கியிருக்கான். அதை அவங்களோட அப்பாவோட கனவாம்மா. அந்த கனவு கோட்டையை இவன் முடிச்சு வச்சிருக்கான்னு சொல்லலாம். எனக்கு அப்படியே கண்ணு கலங்குது, அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலுக்குது. ஏன்னா அவளோட ஆசை கனவெல்லாம் அவங்க அப்பா அம்மா ஒன்றா இருக்கணும் தான். ஆனால் அவங்க அப்பா பாதியிலே இல்லை. அவங்க என்னன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவளோட சின்ன வயசுலேருந்துமே நான் வாழ்ந்து வந்திருக்கேன். அவள் சின்னதுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு என் கண்ணு முன்னாடியே தெரியும். அவ்வளோ வலியெல்லாம் அவன் அனுபவிச்சிருக்கா. எனக்கு அவள் அழுகும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணு கலங்கும். ஏன்னா அவன் அம்மானு சொல்கிறத விட அப்பான்னு தான் நிறையா அழுதுருக்கான். அவங்க அப்பா கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஸ்டார்டிங்கில் சின்ன பிள்ளையில இருக்கும்போது இருந்துட்டாங்க, இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா என்ன சொல்கிறது, அவங்க குடும்பம் பெரிய குடும்பம்டா, அவ்வளோ பெரிய குடும்பம். எத்தனை பேருன்னா என்னெல்லாம் முடியாது, அந்தளவுக்கு இருப்பாங்க. உள்ளே போனாலே ஒரு ஜாலி வைப்பாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு பாட்டிலாம் இருப்பாங்க, சூப்பர் கேரக்டர் அவங்கெல்லாம். அவங்க எப்போ பார்த்தாலும் யாரையுமே பிரிச்சுலாம் பார்க்க மாட்டாங்க. என்னடி ராசாத்தி அப்படின்னு தான் கேட்பாங்க. என்னடி ராசாத்தி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, வாடி உள்ள ஃபஸ்ட்டு, எதுக்குடி இத்தனை நாள் வரல அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர எதுக்கு வந்த, நீ எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த, வெளியே போ, இது உங்கள் வீடு கிடையாது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க ரொம்ப, அதாவது பணக்காரவங்க அப்படின்னு காமிச்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து வந்தவ இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறன்றப்ப எனக்கு ரொம்ப சங்கட்டமாகவும் இருக்குது. அதாவது அவங்க அம்மா இப்போ இல்லாதப்ப ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. அதெல்லாம் அவங்க மீண்டு வரணும், அவங்க அம்மா சீக்கிரம் வரணும், அவங்க அப்பா சீக்கிரம் என்ன ஆனாங்கன்னே தெரியல, அவங்க அப்பாவும் சீக்கிரம் வரணும். அதான் எங்களோட ஆசை, எங்களோட கனவு எல்லாமே. எங்கள் கனவு கூட பெருசாக தெரியல எனக்கு. இப்போ இவளும் இவன் தங்கச்சியும் மட்டும்தான் பார்த்துக்கணும்னு ஆசை. வேறு எந்த ஆசையும் இல்லை. எங்களுக்கு கல்யாணம் ஆகணும், நான் ஃபேமிலியில் செட்டில் ஆகணும் அப்படிலாம் எங்களுக்கு ஆசையே கிடையாது. என் என்னோட வாசு ஹாப்பியாக இருக்கணும். அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும், அது மட்டும்தான் என்னோட ஆசை. அதாவது என் ஆசை மட்டும் கிடையாது, அவள் தங்கச்சியோட ஆசையும் அதுதான். அவங்க அக்கா அவள் அம்மா மாதிரி தான் பார்க்குறா. ஏன்னா அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா சின்ன பிள்ளையில் அவங்க அப்பா இல்லாதப்ப. ஏன்னா அவங்க அப்பா கிட்ட வளர்ந்தது இவன் மட்டும்தான், வாசு மட்டும்தான். அவள் தங்கச்சி மது கிடையாது. ஏன்னா அப்பா பாசம் இவளுக்கு மட்டும்தான் கிடச்சிச்சு. மது பிறந்திருக்க ஸ்டேஜில் தான் அவங்க அப்பா சின்ன ஆக்சிடெண்ட்டில் பிரிஞ்சிட்டாங்க. மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. அதனால அப்பாவோட நினப்பு வந்துடக்கூடாது, அப்பா யார் என்ன ஏது அப்படி அந்த ஏக்கம் வந்துடக்கூடாதுன்னு பார்த்து வளர்த்தா மதுவை. அதனால மதுக்கு இவன் மேலே பெரிய ஒரு, அதாவது என்ன சொல்லுவாங்க, மரியாதையே இருக்குது. அதனால் அக்காவுக்கு என்ன நடந்தாலும் சும்மா இருக்க மாட்டா, சரியாக சண்டைக்கு நிற்பா. யாராக இருந்தாலும் சின்னதாக என்னடி ஏண்டி அப்படின்னு கேட்டுட்டா கூட, போவான்னு சொன்னால் கூட அவ்வளோ கோவம் வரும் மதுவுக்கு. அந்த மாதிரி கேரக்டர் மது. அதனால தான் மது ரொம்ப பொறுமையாக இருக்கா. அம்மா போனதுக்கு கூட பொறுமையாக இருக்கா. அக்கானால் அம்மா போயிட்டாங்க அப்படின்னு அவனால் ஏற்றுக்கவும் முடியல, அதை எப்படி கோவமாக வெளிப்படுத்தவும் முடியாமல் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கா மது. அதனால தான் இவ்வளோ பொறுமையாக இருக்கா மது. இவ்வளோ பொறுமையான ஆளே கிடையாது, அவங்க அக்கானால் மட்டும்தான் இவ்வளோ பொறுமையாக இருக்கா. என்ன சொல்கிறதுன்னு தெரிலடி. சரி ஷப்பா, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. இவன் ஸ்டோரி பார்த்தா தான் உனக்கு புரியும், இல்லைன்னா புரியவே புரியாது. ஓகேக்கா, அப்படியா, சரிக்கா, இன்னொரு நாள் அந்த ஸ்டோரியை ப்ரீஃபாக சொல்லுங்கள். இப்போ எனக்கு தூக்கம் வருது, நான் போய் சாப்பிட்டு தூங்குறேன்க்கா. ரொம்ப டயர்டாக இருக்குது, காலையிலேருந்து ரொம்ப ஒர்க்கு. சரிக்கா, பாய். என்ன பிரீத்திமா, ராஜிமா, என்ன ரொம்ப லென்த்தாக ஸ்டோரி போயிட்டே இருக்கு, எங்களுக்குலாம் சொல்ல மாட்டீங்களா?
இல்லை உங்களுக்கு குசும்பு தானே, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. இவன் நம்ம ஃபேமிலியில் புதுசாக வந்திருக்கா, அதனால் அவளுக்கு நம்மளை பற்றி தெரியலல்ல, அதான் சொல்லிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு நம்மளோட ஓப்பனிங் ஸ்டோரி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நம்மளோட பழைய ஸ்டோரிலாம் சொல்லலை. சொன்னால் அவ்வளோதான், அழுதுருவா விட்டா. சும்மா இரேண்டி, நீ வேற அவளை போட்டு பாடா படுத்தாதடி. அவளே பாவம், ரொம்ப காலையிலேருந்து அப்பாடா ஏன்டா உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தேன், ஏன்டா உங்கள் குடும்பத்தில் ஜாயின் பண்ணேன்னு இருக்கும். அப்படி இருக்கும் அவளுக்கு. ஏச்சா அப்படிலாம் இல்லைக்கா, நீங்களும் எனக்கு ஒரு அக்கா மாதிரி தான். அப்படிலாம் நான் நினைக்கலக்கா. சரிக்கா, மது அக்கா போய் ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க, நான் போய் சாப்பிட்டு தூங்குறேன்க்கா. காலைல பெரிய ஒர்க் இருக்குது, நான் அதை போய் பார்க்கணுங்க்கா. சரி பாய்க்கா, போய்ட்றேன் சார், போய்ட்றேன் சார். சரிம்மா பிரீத்தி, வீட்டில் இருக்கும்போது என்ன பிரதர்னே கூப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃபீஸில் மட்டும் மெயின்டைன் பண்ணு, சார்னு மெயின்டைன் பண்ணு. ஏன்னா அங்கே கொஞ்சம் இதாக இருக்கணும்ல, அதுக்காண்டி இதை வேற ஒன்றும் இல்லை. மித்தபடி இங்கே நம்ம ஃபேமிலியாக இருக்கும்போது பிரதர் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரீத்தி. ஓகேவா? சரிங்க பிரதர், பாய், நான் தூக்க போகிறேன். கதிர், நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அதை மறந்துட்டு இங்கே நின்றுட்டுருக்கீங்க. நீங்களும் வாய் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. போங்க, உங்கள் ஆளை ஃபஸ்ட்டு சமாதானப்படுத்துங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்து எங்கள்கிட்ட வாய் பேசலாம். ஆமாங்க அண்ணி, நீங்கள் வேற நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. இல்லைன்னா அவ்வளோதான், என் சோழி முடிச்சிருக்கும். போகிறேன், என்ன நிலமையில இருக்காளோ, பத்திரகாளி தாண்டவத்தில் இருக்காளோ, இல்லை எப்படி இருக்கான்னு எனக்கே தெரியலைங்க அண்ணி. எப்படி தான் நீ இத்தனை வருஷம் அவ கூட இருந்தீங்க? என்னால் முடியல, நெஞ்செல்லாம் வலிக்குது. அப்புறம் காதலிக்கிறீங்கல்ல, எல்லாம் பட்டு தான் ஆகணும். சாக்கடையில் விழுந்தாலும் சேர்படாத மாதிரி தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? நீ டயலாக் பேசுகிறேன்ற பேரில் என்னை அப்படியே ஓட்டி தள்ளுறீங்க. இல்லை கொழுந்தனாரே, கொஞ்சம் நாங்களும் ஜாலியாக இருக்கணும்ல. எப்போ பார்த்தாலும் இந்த வாசு கெட்ட போட்டதுலேருந்து டெரராக இருந்து என்னோட அதாவது என்னோட உண்மையான கேரக்டரை நான் மறந்துட்டேன். அதுக்கு நான் தான் கிடைச்சேனா உங்களுக்கு? சரிங்க சாரே, ரொம்ப புலம்பாதீங்க. போங்க போங்க, உங்கள் துணைவியாரை போய் சந்தியுங்கள். என்ன போராட்டத்தில் ஈடுபட போகிறீர்களோ தெரியவில்லையே. ஐயகோ ஐயகோ. சுண்டக்கா சைஸ்ல இருந்துட்டு ராஜி, நீ எல்லாம் வாய் பேசுற. இருடி, உங்கால் ஆண்டவே வந்துகிட்டு இருக்காப்ல, உன்னை வச்சு செய்ய வந்துகிட்டு இருக்காரு. நீ எங்கேயோ சொல்லாம போயிட்டியாம்ல. இருக்கு, உனக்கு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு கச்சேரி, பெரிய கச்சேரி. ஆல் தி பெஸ்ட். அது எப்படா நடந்துச்சு? ஆத்தி, நான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணுமே. எம்மா, ஓ அவகாசமே வேணாம், ஓ வீட்டு சைடே நான் வரமாட்டேன், நான் போயிட்டு வரேன், டாட்டா. நான் இழுத்து பற்றிட்டு தூங்க போகிறேன், எனக்கு சோறு வேணாம், ஒன்றும் வேணாம். ஓடுங்க ஓடுங்க, எல்லாம் துண்டக்கான துணியக்கான, நான் உங்கள் ஆளை பார்க்க போங்க. ஓடுங்க ஓடுங்க, இடத்த காலி பண்ணுங்க. இடம் ரொம்ப அடைச்ச மீனிக்கு இருக்கு, காற்று வேற வரமாட்டேங்குது. போங்க போங்க. நீங்க எதுக்கு சொல்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்காலும் அந்தவே தான். எங்கப்பா இது வரையா? ஐ ஜாலி ஜாலிப்பா, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனிமேல் போனால் என்ன, போகாட்டி என்ன? இப்போ வாசுக்கே பெரிய ஆப்பு வரப்போகுது, அப்புறம் என்ன எனக்கெல்லாம் ஆப்பு வந்தா என்ன? குள்ளச்சி வந்தேன்னு வச்சுக்க, தூக்கி போட்டு மிதிச்சுப்படி ஓடி போயிரு. ஒழுங்க. சரிம்மா, நான் வீட்டுக்கு போய் இழுத்து பற்றிட்டு தூங்க போகிறேன். உன் ஆளை பார்த்து நல்லா ஜாலியாக பேசிட்டு ரொமான்டிக்காக இருந்துட்டு நாளைக்கு காலையில் எனக்கு வந்து அந்த கதையை சொல்லு, நான் அவளோட கற்று கொண்டிருக்கிறேன். பாய். அப்புறம் கதிர், நாளைக்கு ஒன்று சொல்லியிருந்தேன்ல, மறந்துடாதீங்க. அதை வேற போய் நம்ம பார்க்கணும் நேரில். அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நீ காலையில் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் காலையில் கிளம்பி வந்துடுறேன். நீங்கள் கரெக்டாக 9:30 கிளம்பிடுங்க. 10 o'clock மேலே தான் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நீங்கள் போங்க. நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றே தான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் நான்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். இந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கு ஏதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ. நண்பன் எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ. மன்மதனே உன்னை பார்க்கிறேன், மன்மதனே உன்னை ரசிக்கிறேன், மன்மதனே உன்னை ருசிக்கிறேன், மன்மதனே உன்னில் வசிக்கிறேன். இல்லை உனக்குள்ளே தோலைத்தேன். எல்லா பயவுலையும் ஓடி போயிடுச்சுங்க. நம்ம மட்டும் முன்னாடியே அந்த கருவாப்பையில மீட் பண்ணது தெரிஞ்சிச்சு. இவளுக்கு நம்மளை வச்சு செய்வாளுகளே. ஐயோ, இவ வேற ஆளை பார்த்து ரொமான்டிக்காக பேசுன்னு வேற சொல்லிட்டு போயிருக்கா. அந்த கருவாப்பையை எதுவும் உளறிட்டானா என்ன பண்ணுறது? நம்ம நிலைமை என்னத்துக்கு ஆகுறது? ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை?